வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் போஸ் வைரஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம விளக்கமாக விரிவாகவும் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வச்சுருக்கவங்கள எப்படி ஏமாற்றிட்டு இருக்கோம், எப்படி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டிற்கு தேவையான ஆம்பிளிஃபையர் செஞ்சு கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் ஓரளவு காசு போட்டு நெருக்கி ஏமாற்றி முடிச்சாச்சு. அடுத்து அவங்க ஏமாற தயாராக இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக டார்கெட் யாரை வச்சுருக்காங்கன்னா, ட்ராவல்ஸு, டாட்டா ஏசி, காரு, அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி பஸ்ஸு, இந்த பேருந்து முதலாளிகளை தான் குறி வச்சுருக்காங்க. அதனால் தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க. ரொட்டேஷன் பண்ணி மாற்றி விட முடியாதனால தான் இப்போ சிக்கல். வெளியில் கேட்டிருக்கிறேன். அந்த வண்டி வந்தாலும் மாட்டி விட்டுருவேன், இல்லைனாலும் வெளியூர் வரும். அதில் நான் உங்கள் பைசாவை ஒருத்தரோட இல்லாமல் திருப்பி போட்டு விட்டு போகிறேன். கொடுக்குறேன்னு உங்ககிட்ட இல்லையா? 8000. ஆமாம், 8000 ரூபா கொடுத்துருக்கீங்க. ₹10 குறையாம வாங்கிக்கோங்க. அப்ப ஏக்கு இப்படி பண்ணி போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எடுத்து இன்னைக்கு போனை எந்நேரம் நான் எடுக்க மாட்டேன். எல்லா போனையும் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் வேலை பார்க்குற நேரம் பார்ப்பேன், சரியா? அப்பப்பதான் எடுத்து பார்ப்பேன். நீ எந்நேரம் 10 போன்ல போன் போடுறதா இருந்தா ஒரு போனா 2 போன்லயே எடுத்துருவேன், பேசுவேன். அப்படி போனை எடுக்கலன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது பேசுவேன். உங்க போன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது பேசுவேன் உங்ககிட்ட. இல்லனா உங்க போன் வந்து சைலண்டா 2 நாளா சைலண்ட்ல இருக்கா? சைலண்ட் போட்டு தான் வைப்பேன். நீங்க வந்தானே கூட சைலண்ட்ல போட்டு அந்த ஓரத்துல தான் போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா 2 நாளாவே போன் எடுக்க மாட்டீங்களா? நீங்க வந்தானேக்கும் சைலண்ட்ல தான் போட்டு வச்சிருந்தேன். வேலையில உட்காந்தோம்னா சைலண்ட்ல போட்டுருவேன், இல்ல வெளியில ஒருத்தங்கிட்ட வந்து வாங்கணும் எப்படியோ அப்படி அந்த மாதிரி இது பண்ணாம வாங்கிக்கோங்க. நீங்க எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி வாங்கிக்கோங்க. எப்பன்னு சொல்லுங்க. அதானே இன்னைக்கோ நாளைக்கோ பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேனே, மாற்றி விட்டுருவேன்.